இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யார்? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன இல்லையே, தெரியாதுங்க. அது மந்திரம். சரியா? தெரிவிக்கும் என்பதாக நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற நாட்டின் பெயர் என்ன? स्वामी मन्ना என்ன பெல்லூர் ஆராய் கொட்டாய் ஆராய் கொட்டாய் ஆராய் கொட்டாய் தாங்க ஆனா பிறந்த பெண்ணாக பிறந்த சிறியோர் பெரியோர் யாவற்றவர்களும் கடலை போல வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பெருமாசாமி ஸ்ரீ ஆண்டவனாகிய என்பெருமானாகப்பட்ட அந்த வைகுந்த வாசனுடைய மகா கும்பாபிஷேக அஷ்டபந்தனத்தை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்றோம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஆமா, நாகார்ஜுனன் சண்டை. சரி, இல்லையோ நல்லரவன் பிறப்பு, இல்லையோ உளிவி திருமணம். இந்நாடகத்தில் வருகிறது ராஜா. என்னுடைய பெயர் என்ன?
போய் புதைச்சு வைத்தரேன் போலாம். அதுக்குமே ஓமா ஓடா செத்து போடா தாயிங்க. பூலாகம் 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 தனலாகம் தபலாகம் 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 ஈரேழு 14 புகழ்களிலும் 14 புவனங்களையும் ஒட்டுபடியாகிய வீர பிரதாபனாக வட்ட வீர பிரதாபனாக வட்ட நமது வீரோ நாகராஜ மன்னே. உன் பெயர் நாகராஜ மன்னன். அப்படி நாகராஜ மன்னனாக இருந்தாலும் இந்த நாகராஜ மன்னனை பெற்றெடுத்த தாய் தந்தையா? இப்ப பாருங்க லேட சத்தமா கப்புனா போச்சு, நீங்களும் கப்புனுங்க. கப்பு சிப்பு கடையில உப்பு அது சென்ன போது நீங்களும் போடக்கூடாது. இப்ப அது நின்று போச்சு, இப்ப நீங்க போடலாம். என்னை பெற்றார்களே என் தாய் தந்தை யார் தெரியுமா? என்னை 10 மாதம் ஒரு நாள் அங்கத்தை
சுமந்து சுமந்து வாடா மகனே வாடா என் மகனே வாடா மகனே வாடா என் மகனே சொல்ற மாதிரி தான் நான் சொன்னேன். நீதான் வாடா மகனே. வாடா யா மகனே சொன்னேன். நீ எப்படி சொன்ன? வாடா மகனே வாடா மகனே. நீதான் ஏன் சொன்ன இப்ப? தாய் ஓ முன்னா. மாயா சர்வாதிகார மாய கரடா. என் தாய் புண்ணியவதி. உன் தாய் புண்ணியவதி. யார் சாமி? என் தாய். டேய் அதுதான் கூட்ட வராங்க. ஏ வராதுங்க அவன் போட்டியில இருக்கிறான். வாய பாடுறா. என் தாய் வினதை. தாயாரோ வினதை. தந்தையார் சாமி என் தாய் ஒன்று இருந்தால் வேண்டுமல்லவா? இல்லை என்றால் தாய் இல்லாத பிள்ளையை தருதல பிள்ளைம்பாங்க. தருதலை ஆமாங்க. ஒண்ணு மாதிரி என்ன மச்சிருக்கு? நான் மச்சிருக்கு தருத பிள்ளை அவன். அப்ப இரும்பு தலைங்கிறான். அப்பேர் வந்த என் தந்தையா சாஸ்திரிமா அவன் பேர் பட்டவன்.
மத்தாளம் கிழிதா இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கை கிழிச்சிடாராமா ஏ பொறுக்கி ஆறு போருக்கு கல்ல பொறுக்குன்னு ஆறு நான் சீக்கிரம் வேலைக்கு வரல ஐயா டீ குடிக்கிறீங்க வாய் திறக்காம குடிங்க ஐயா உடம்புக்கு நல்லது வாய் திறந்து குடிச்சீங்களா சுட்டுக்கூடும் நண்பா என்னை பெற்ற தந்தையார் பெயரோ காசிப மகாமுனிவர். தந்தையார் காசிப மகாமுனிவர், தாயாரோ வினதைக்கும் காசிப மகாமுனிவருக்கும் முன் பெயர் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் சொல்றீங்களே, இந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு. நான் ஆளக்கூடிய தேசம் என்னுடைய நாடு என்ன? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தவங்க? யார் யார் யார்? சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு போறாங்க. மோளம் கொலை நாயனக்காரெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. ஆரம்பத்தில் தண்ணி
திருப்பி ஆரம்பிச்சுக்குவாங்களா அதுக்கு வா 4 மணிக்கு கண்டா என் தந்தையாருக்கு 13 மங்கை. தந்தையார் காட்சிப்ப மகாமுனிவருக்கு 13 மனைவிகள். ஆமா. அதிலே திதிக்கு பிறந்த ரசூலர்கள், அதுக்கு பிறந்த தேவர்கள். அந்த சவுண்ட் என்ன பாரு, இந்த சவுண்டா? பிணதைக்கு அருண் அருண். கற்றைக்கு பிறந்தவர் இந்த நாக இனங்கள். நாக இனங்கள். அப்படி பிறந்து திருமணம் நடந்துருச்சா சாமி? நான் எங்கே இருக்கிறேன்? இருக்கக்கூடியது நாடு. நாடு எது? எந்த நாடு? எனக்கு திருமணம் ஆனதா இல்லையா? உனக்கு பாத்துட்டாங்க. எங்க? உதைக்கிறதுக்கு இடம். ஏப்பா இளவரசா 40 வயசு ஆகலனாலும் அவனால ஒரு நன்மை நடந்துகிட்டு இருக்குது. எப்படி கேள? ஆகாத பொண்ணு போய் கூட கல்யாணத்துக்கு நீ போய் பொண்ணு பார்த்தான்னு வச்சுக்க, அடுத்த நாள் அந்த பொண்ணு இவனை கட்டிக்கிதா இல்லையோ வேற ஒண்ணு கூட்டிட்டு ஓடி போச்சு. ராசி அந்த மாதிரி. அப்படி ராசி நண்பா, நான் மலையிட்ட மங்கையா திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். வரைக்கும் நான் மாலையிட்ட மங்கையா, என் மனதை கேட்ட மனைவி, என் மனைவி என் பெயர் ஓ கபரிபாதா. இந்த நாகராஜ மன்னனை திருமணத்தை செய்த மனைவியோ கௌரி. என்ன சொல்றான்? ஐயர் சாமிகள் யாகம் வளர்த்தினாங்க. ஏக வளர்த்தனா பக்கம் மேல தட்டு சொன்னாங்களா இல்லையா? எப்படி ஏக வளர்த்துறாங்க? ஏக வளர்த்தனது பக்கம் மேல வாசிங்க அப்படிங்கிறாங்கல்ல சொல்றாங்க. அது மாதிரி உன்னை அடித்தா அங்க வாசிப்பாங்களா? சரியா புரிஞ்சுக்க. உன்னுமேட்டு ஐரன் கிட்ட சொல்லி போடுறேன். என்ன உன்னுமேட்டு மேலமே வேணாம் அப்படின்னு போடுறேன். அப்ப அபிஷேகம் பாருங்க. போய் படுத்து தூண்டா.
சம்பளம் நீ கொடுத்துறியா? கபரி மாதாவை நான் திருமணத்தை செய்து நாகராஜ மன்னனாகப்பட்டவர் கௌரி மாதாவை திருமணத்தை செய்து நான் எங்கே இருக்கிறார்? இப்ப எங்கடா இருக்கிறோம்? என்னமோ மோட்டூர் காட்டூர் எத்தனை தடவை சொல்லுவாங்க ஊரு பேர்? பாருங்க, நான் வரும்போது அங்க போர்டு பார்த்துட்டு மத்தால பழம் தான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி இங்க வந்துட்டீங்க. அதை தாண்டி தானே தார் ரோட்ல இருந்துச்சு, இது மண் ரோட்ல இருக்குது. நான் என்ன சொல்றேன், வாராதி கொட்டாய் எனக்கு தெரியும். வாராதி கொட்டாய். நான் எங்க இருக்கிறேன்? வாராதி கொட்டாய் தான். ஏய், என்னுடைய நாடு. ஏடா பண்ண ஜராயாட்டு காட்டுற. எனது நாட்டை வாழும் என்ன போட்டுக்கிறேன்? என்னமோ போட்டுக்கிறேன் நீ. ஒண்ணும் இல்லைங்க. இல்ல கீழே உட்காருனது மண்ணாகுங்கிறிய சம்பளம் வாங்குறதானே? ஆமா. சோப்பு வாங்கல. 5 வருஷமா என் கிட்ட வா. வா. ஏங்க? ஓய், வா. சொல்லுங்க. இந்த துணி எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம். இல்லையா? என்னங்க? இந்த துணி எடுத்து எத்தனை வருஷம்? போன வாரம் தான் எடுத்தேன். போன வாரம். இந்த துணியா? ஆ. நிஜமாலுமா? நெசமா இருந்தா? இரு இல்ல இல்ல. இங்க வா. இல்லைங்க, துணி கண்ணாடி போட்டுறோம். இங்க வா. யா. ஏண்டா? சாலி. கண்ணு மூடு. கண்ணு மூடுறா. கண்ணு மூட மாட்டேன். மூடு. ஏற்கனவே நீர் போட்டு கண்ணு சொல்றது கேள். இந்த சட்டை எடுத்து 7 வருஷம். என்கிட்ட இருந்தது 3 வருஷம். ஊரை சுத்தி இருக்கிறது 6 வருஷமா 4 வருஷமா தின்னுட்டு ஒரு
இங்க பாருங்க, நான் பெருமா சாமிக்கு மாலை போட்டுக்கிறேன். எங்க? வீட்டிலே தான். எப்ப? இன்னைக்கே தான். செவுத்துல? என்னைக்கு? இன்னைக்கே போறேன். இந்த துணி பாரு எத்தனை நஞ்சு போய்க்குது இன்னைக்கு எடுத்துங்கிறான். பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜ மன்னன் ஆலயத்த மங்கை கௌரி மாதா கௌரி இந்த நாகராஜ மன்னராகப்பட்டவர் திருமணத்தை செய்த மனைவியோ கௌரி மாதா. ஆமா. அப்படி கௌரி மாதாவை திருமணத்தை செய்திருந்தாலும் சரி. உங்களுக்குன்னு ஏதாவது குழந்தைங்க நண்பா, கௌரியை திருமணத்தை செய்து பாதாள லோகத்திலே ஆண்டு வந்தாலும் எனக்கென்று வாரிசு நான் பெற்றெடுத்த மகள் யார் தெரியுமா? இப்ப உங்க சத்தத்தை அடக்குறீங்க, நாங்க லேடியா போட சொல்லிட்டா. எங்க ஓட்டுறது சரியில்லையே, இங்கே ஓட்டுறது தெரியல, அப்புறம் அங்க போய் எப்படி ஓட்டுவேன்? இந்த நாட்டை ஆள்வதற்கு இளவரசன் இல்லை, நாடாள மன்னன் இல்லை, இளவரசியாக என் மகளாகப்பட்ட முனிவி பிறந்தார். அதெல்லாம் பார்க்க கூடாது. முனிவி பிறந்தார். ஆமா, சரி சாமி. அப்படி முனிவி பிறந்து அப்புறம்
தற்பொழுது கனவாசம், தானியவாசம், பொருணவாசம், புஷ்பவாசம் என்று சொல்லக்கூடிய எல்லா வாசங்களையும் அனுபவித்து இப்பொழுது சைனாதி வாசம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயாருடன் உறக்கம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல வேளையிலே சுவாமியானது யந்திர ஸ்தாபனம், மந்திர ஸ்தாபனம் கிரிகள் செய்யப்பட்டு சுவாமி பிரதிஷ்டையானது நடைபெறவிருக்கிறது. எனவே சூழல் போட்டிருக்கிற பக்தர்கள் அனைவரும் பன்னாரிகள் உடனடியாக கோயிலாண்டவர்களும் சூழல் போட்டுகிற அத்தனை பேரும் வரணும். மற்றவர்கள் சாமி கழிவுற தங்கள் மாணிக்க மரியம் என்று சொல்லக்கூடிய வடிவமைந்த பொருட்களை கொடுத்து திருப்பாதம் காண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். யாராவது வெள்ளிகள் தங்கம் கொடுத்திருப்பவர்கள் சாமி கழிவுற அதுபோல நான் ஆண்டு வரக்கூடிய யாமராஜ்ய பாதாள லோகம். இந்த பாதாள லோகத்திலே நான் ஏன் இருக்க வேண்டும்? எனக்கு எதற்கு யாரால் எதிரி இருக்கிறாங்களா? எதிரிகள் இருக்கிறார்களா? எனக்கென்று எதிரி இருக்கிறார். மண்ணிலே மனிதனாக பிறந்தால் மனிதனுக்கு ஒரு எதிரி வேண்டும். எதிரி இல்லாமல் இருந்தால் வாழ முடியாது. ஒரு மனிதனுக்கு எதிரி இல்லைன்னா வாழ முடியாது. ஒருவன் வாழ முடியாது. ஏன்னா ஒருவன் இருந்து ஒரு காட்டுல வெள்ளாம வைத்தால்தான் இந்த காட்டுக்காரன் வெள்ளாம வைக்க முடியும். அடுத்த காட்டுக்காரன் பார்த்து வைக்க முடியும். ஆமா, இல்லன்னா விளையாது. ஆமா, அதனால அவன் பண்ணை பண்றானே நாம பண்ணை பண்ணாதானே நம்ம காடு விளையும். அப்படி என்று போட்டி பொறாமை அப்படி கொண்ட எனக்கென்று எதிரிகள் யாரு? நண்பா சந்திரகுலத்து மன்னன் அர்ஜுனன் இருக்கிறானே, அந்த அர்ஜுனனே எனக்கு எதிரி. சாமி, அவர் ஒரு நாடாள மன்னன். நீங்க பாம்பு இனத்துக்கு நான் ஆண்டு வந்த நாடோ காண்டாவனம். காண்டாவனத்திற்கு அர்ஜுனாகப்பட்டவன் காண்டாவனத்தை தகனம் செய்தார். அப்பொழுது எங்க நாகை இனமெல்லாம் அடைந்தது. அந்த காண்டாவனத்திலே அந்த அக்னி அஸ்திரத்துக்கு பயந்து நான் நாகலோகத்து தன்னன் தனிமையாக என் மனைவி மக்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று வந்த காரணம், இன்று ஏன் எதற்காக நான் வர வேண்டும்? என்னுடைய வரலாற்றை சொன்னேன் நண்பா. எதற்காக இன்று வந்திருக்கிறேன் தெரியுமா? என் மகளாகப்பட்ட உளவிக்கு 16 வயது முடிந்து பருவம் மங்கையாய்விட்டால் அவளுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்யாவிட்டால் என்னை போல மன்னர்களா என்னை ஏவது பேசுவார். அதனால என் மனைவி அழைத்து இன்னைக்கு இந்த திருநாள்ல மகா அஷ்டபந்தர கும்பாபிஷேக திருநாள்ல என் மகளுக்கு நான் திருமணம் செய்யலானே அவளோடு. மகளுக்கு? ஆமா, உளவிக்கு. ஆமா. இங்க எப்படி இன்னைக்கு திருவிழா நடக்குதோ அதே போல ஆமா, மேல தாளம் ரேடியோ முழங்க, ஆமா, 700 வாத்தியம் ஆமா எல்லாம் வேணும். அதனால என் மகளை கல்யாணம் செய்யணும். நான் அழைத்ததாக என் மனைவியாகப்பட்ட கௌரி அழைத்து பாபரை வந்து சந்திக்கிறேன். ஆகட்டும், கேளுங்க.